லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அவங்களையும் சமைச்சு மதியம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அட என்னம்மா, நீ இந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். நீ ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு யாராவது மறுப்பு சொல்லுவாங்களா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதை விட்டுட்டு சமைச்சு எடுத்துட்டு வர சொல்றியே. அக்கா என்ன பேசுற நீ? குடுக்குற இடத்துல இருக்கப்ப அதிகாரத்தை என்னைக்கு தப்பா யூஸ் பண்ண கூடாது. நியாயமா இருக்கிற அமுதாவை நாமளே தப்பா நடக்க வைக்கலாமா? இந்த பாரு, உன் பையனை ருசியா ஆரோக்கியமா சமைச்சு கொண்டு வர சொல்லு. மத்தவங்க கொண்டு வரதை விட அவன் சமைச்சது நல்லா இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட அமுதாப்புல உன் பிள்ளைக்கு கொடுக்க போறா. அதா அந்த வடிவேல் பையன் ஏதாவது சமைச்சு கொடுப்பான், அதை நம்பி நீ ஏமாந்துடாத. அவன் அவனுங்களுக்கு விசுவாசமா இருப்பான். பார்த்து செலக்ட் பண்ணு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரிங்க அத்தை, அவளை சமைச்சு கொண்டு வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நான் வரேன். மறுபடியும் சொல்றேன், பார்த்து செலக்ட் பண்ணு. நீ பத்திரமா போமா. மூஞ்சிய பாரு. ரெக்கமெண்டேஷன் வேற, ரெக்கமெண்டேஷன். உள்ள பாசம் இழுக்குதாக்கும். இந்த அக்காவை எப்படி மாடைக்கு போட்டாவன்? உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் எப்படி தெரியும்? வள்ளியப்பன் சொன்னாரு. யாரு? நம்ம கான்ட்ராக்டர் வள்ளியப்பன். வள்ளியப்பனா? அவர் உங்களுக்கு வேண்டியவரா? நம்மளுக்கு தூரத்து சொந்தம். சரி சரி. கான்ட்ராக்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்த எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் சார். அதெல்லாம் சரி. சாப்பாடெல்லாம் ஒழுங்கா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கோம் சார். என்ன வாசனையே வரல? இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நேரத்துல கரஸ்பாண்டன்ட் அம்மா வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். மேடம், கான்ட்ராக்ட் அப்ளிகேஷன் போட்டவங்களாம் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க மேடம். பெருமாள், இவங்க அப்ளிகேஷன் போட்டதை ஏன் நீங்க சொல்லல? இல்ல மேடம், இவரு லாஸ்டா தான் அப்ளிகேஷன் போட்டாரு. அதுவும் இல்லாம நேர்ல பார்த்து தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அப்ப சொல்லிக்கலாம் தான் நான் இருந்துட்டேன் மேடம். சாரி மேடம், சாரி மேடம். அண்ணா, நீ என்ன நீங்க பள்ளிக்கூடத்துல சமையல் கான்ட்ராக்ட் வருதுன்னு என் ஃப்ரெண்டு மருது சொன்னான். அதான் எதுக்கும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமேன்னு தான். ஏன்னு? இல்லம்மா, ஜவுளி வியாபாரம் முன்ன மாதிரி இல்ல. இப்ப எல்லாருமே முக்குக்கு முக்கு கடை திறந்து கூவி கூவி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா, என்ன கரஸ்பாண்டன்ட் மேடம், என்ன வர சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே உங்க அண்ணனை வர வச்சிருக்கீங்களே, என்னதான் உங்க கதை? இத பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. உங்கள மாதிரி தான் அவங்களும் வந்திருக்காங்க. சொல்ல போனா அவங்க வந்ததே எனக்கு தெரியாது. சூப்பர், செம்ம ஆக்டிங். இத நான் நம்பணும். இத பாருங்க, எல்லாரும் சாப்பாடு சாம்பிள் கொண்டு வந்திருக்கீங்கல்ல, அதுல யாரு சிறப்பா பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு கான்ட்ராக்ட கொடுக்க போறாங்க. எனக்கு தர மாட்டீங்க, அதுக்கு இதான சாக்கு? அதானே? சூப்பர். நான் எதுக்கு இங்க டைம் வேஸ்ட் பண்ணணும்? நான் கிளம்புறேன். அப்படி நான் சொல்லலையே. நீங்க சொன்ன என்ன? இப்ப அதானே நடக்க போகுது. சரி சரி, சட்டு புட்டுன்னு சாம்பிள பாருங்க. சார், கொஞ்சம் வாங்க. சார், கான்ட்ராக்ட் எடுக்க என் அண்ணன் ஒரு பக்கம், என் புருஷனோட தம்பி இன்னொரு பக்கம். இதுல நான் முடிவெடுக்கிறது சரியா இருக்காது, அது முறையும் இல்ல. அவங்க கூட அப்ளிகேஷன் கொடுத்தவங்களும் வந்திருக்காங்கல்ல பெருமாள்? ஆமா மேடம், இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. சார், அவங்க எல்லாரும் கொண்டு வந்த சாப்பாடை நீங்க முறையா சாப்பிட்டு பாருங்க. ஓகே மேடம். யாரு சாப்பாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கே கான்ட்ராக்ட் கொடுக்க நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க மேடம். நான் என் குடும்பத்து ஆளுங்களுக்கு கொடுத்ததா இருக்க கூடாது. அதனால முடிவை நீங்களே பாரபட்சம் இல்லாம எடுங்க. சரிங்க மேடம். பெருமாள் கூட இருந்து பாத்துக்கோங்க. சரிங்க. ஓபன் பண்ணுங்க.
ஏன்பா நீ இன்னும் பிரிக்கலையா? பாருங்க சார். தோறப்பா. ஹலோ மிஸ்டர், என்ன சரக்கு ஸ்மெல் வருது? தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஹலோ, என்ன பார்க்க வந்தீங்களா இல்லனா கொஞ்சம் சாப்பாட சாப்பிட்டு பார்க்க வந்தீங்களா? நீங்க எல்லாரும் டேஸ்ட் பார்க்க தானே வந்திருக்கீங்க. முதல்ல சாப்பாட டேஸ்ட் பாருங்க. அதை விட்டுட்டு நான் எப்படி வந்தா உங்களுக்கு என்ன? நான் யாருன்னு தெரியாம தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க யாரா இருந்தா எங்களுக்கு என்னங்க வந்தது? யார் தெரியாமனா என்ன? அதெல்லாம் முடியாது. நான் யார் சொல்லி இங்க வந்திருக்கேன் தெரியுமா? ஹலோ, பாருங்க யார் சொல்லி வாங்க. சொல்றேன்ல, சரக்கு அடிச்சிட்டு வரீங்க. பாருங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தாச்சு, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. தேவலாம வரும்போது சரக்கு அடிச்சிட்டு வரீங்களா? அப்ப மட்டும் சென்ஸ் இல்ல. குடிச்சா ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது. மேடம், என்னாச்சு சார்? உங்ககிட்ட சொல்லவே சங்கடமா இருக்கு. உங்க குழந்தைன்னு ஒருத்தர் வந்தார்ல? ஆமா. அவர் தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்காரு மேடம். கேட்டா தகராறு பண்றாரு. என்ன தண்ணி அடிச்சிட்டு வந்திருக்காரு? ஆமா மேடம். குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிற வேலையை செய்யறவங்க இப்படி குடிச்சிட்டு செஞ்சா நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். அவர்கிட்ட ஏன் பேசிட்டு இருக்கீங்க? பள்ளிக்கூடத்துக்குள்ள தண்ணி அடிச்சிட்டு முதல்ல உள்ள வரலாமா? இந்த இடம் கோவில் மாதிரி. அவங்கள முதல்ல வெளியே அனுப்புங்க. நான் சொல்றேன்ல, வெளியே அனுப்புங்க. ஓகே மேடம். நீங்க யார் சொல்லியும் வாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது. பாருங்க, அந்த கதெல்லாம் வேணாம். படிக்கிறாங்கல்ல, தேவை சோறு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்களா? ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஹலோ மிஸ்டர், யாரா இருந்தா என்ன? தண்ணி அடிச்சிட்டு உள்ள வர்றது தப்பு. வெளியில போங்க. என்னது? நான் வெளியில போணுமா? ஏய், நான் யாருன்னு தெரியுமாயா? நான் கரஸ்பாண்டோட குழந்தனாரு. அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு? ஹலோ, உங்களை வெளியே போக சொன்னதே அவங்கதான். மரியாதையா வெளியே போறீங்களா இல்ல? ஓ, மேடமே என்ன வர வச்சு அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்களா? சிறப்பு, மிக சிறப்பியா. தம்பி, பிரச்சனை பண்ணாம போங்க. யோ, என்னது பிரச்சனை பண்றனா? பிரச்சனை இனிமேதான் தெரிய போகுது. நான் பண்ண போறதுதான் என் சிறப்பு. நான் யாருன்னு காட்டுறேன். யோ போங்க. நீ நான் யாருன்னு காட்டுறேன் உங்களுக்குலாம். பிரச்சனை இனிமேதான் ஆரம்பம் உங்களுக்கு. இந்த வடிவேல் கிட்ட வச்சுக்கிட்டீங்களே, எப்படி கத்துறான் பாருங்க. மேடம், என்னாச்சு? சாம்பிள் டேஸ்டிங் எல்லாம் முடிஞ்சதா? யார் கொண்டு வந்த சாப்பாடு நல்லா இருக்கு? யாருக்கு கொடுக்கலான்னு இருக்கீங்க? கொண்டு வந்ததுல 3 பேர் சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். உங்க குழந்தைன்னு ஒருத்தர் வந்தார்ல, வடிவேலோட சாப்பாடை நாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கல மேடம். சாப்பிட்ட வரைக்கும் 3 பேர்ல இளங்கோ கொண்டு வந்த சாப்பாடு தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். உங்களுக்கு அதுல திருப்தி படுதுன்னா அதே பண்ணிருங்க. அதுக்கான ஏற்பாடும் பண்ணிருங்க. நான் கையெழுத்து போடுறேன். இதுல நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. சொந்தத்துக்கு கொடுத்தா மாதிரி ஆயிரும். உங்க விருப்பம் எதுவோ அதுவே சரியா இருக்கும். இளங்கோ கொண்டு வந்த சாப்பாடு தான் தரமாவும் சுவையாவும் இருந்துச்சு மேடம். அவருக்கே கொடுத்துடலாம் மேடம். சரி, அப்படியே பண்ணிருங்க. ஓகே மேடம். அண்ணா, இந்தா. ரொம்ப நன்றி அமுதா. என்னண்ணே இது? இது உன் திறமைக்கு கிடைச்சது. இதுல நான் ஒண்ணுமே பண்ணல. இந்த பதவியில நான் இல்லைனாலும் இது கண்டிப்பா உனக்கு தான் கிடைச்சிருக்கும். உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் எங்களுக்கும் நல்லது நடக்குமா? நான் வரேன். மா, மா எங்கம்மா இருக்க? மா, மா எங்க இருக்கன்றல? என்னாச்சுடா? ஏன் இப்படி கத்துற? என்னம்மா பெருசா சொன்ன? எல்லாம் அவ போய் சொல்லிட்டா, எல்லாமே அவ பாத்துப்பானு. நல்லா பார்த்தா போனதுக்கு எல்லாரும் முன்னாடி வச்சு நல்லா அசிங்கப்படுத்திட்டா. கான்ட்ராக்ட் கொடுக்க முடியலன்னா கொடுக்க முடியாது நீங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது என்ன அங்க வர சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறது? கேண்டியன் கிடைக்கலையோ? அவ வேணும்னே பழி வாங்க தான் நாங்க வர சொல்லியிருக்கா. எல்லாரும் சேர்ந்து என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? டேய், இப்ப என்னாச்சுன்னு வானத்து பூமிக்கு குதிக்கிற? நீ சொல்ற மாதிரி அமுதா புள்ள வேணும்னு எல்லாம் அப்படி பண்ணாது.
வேற ஏதாவது காரணம் இருக்கும். ஆ, வந்தவனுங்க உன்னை விட சூப்பரா சுவையா பண்ணிருப்பானுங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். விடுறா, இப்ப என்ன இது என்ன பெர்மனன்ட் கான்ட்ராக்டா இது? 4 மாசம் கழிச்சு சரியில்லைன்னா திரும்ப மாத்திர போறாங்க. ஆ. அப்போ ஒரு தடவை முயற்சி பண்ணுவோமே. என்ன மாத்திக்க போறாங்களா? என்ன திரும்ப நான் அங்க போய் நின்னு எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திக்கணும்? அவ அசிங்கப்படுத்துவா, அதானே வேணும் உங்களுக்கு? சும்மா இந்த சப்பு கட்டு சமாதானம் எனக்கு வேண்டாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு தெனாவட்டம் வந்து நிக்கிறா பாருமா. கேளுமா கேளு, உள்ளுக்குள்ள என்ன எப்படிதான் நினைச்சிட்டு இருக்கான்னு கேளு. எதுக்கு உன் முன்னாடி நல்ல மாதிரி நடிச்சு என்ன அங்க வர வச்சு அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தணும்? எல்லாம் என் மேல இருக்கிற பழைய கோவத்தினால தானே. முடியும் முடியலன்னு இங்க சொல்ல வேண்டியதானே? ஏத்தா அமுதா, என்னத்த அப்படி பண்ணிட்ட? நீ எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால தானே அவனை நான் அனுப்பி வச்சேன். நான் எம்பிட்டு நம்பிக்கையா இருந்தேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. இல்லத்த, நான் நேர்மையா தான் கொடுப்பேன்னு சொல்லி இருந்தா நான் அவன் அங்க அனுப்பியிருக்க மாட்டேன்ல. அத்தை, அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கேளுங்க. என்ன இருந்தாலும் அவன் மேல உனக்கு ஒரு ஓரத்துல பகை இருக்கத்தானே செய்யுது. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் கெட்டவன் தான், முரடன் தான். நம்ம வீட்டுக்கும் ஓ வீட்டுக்கும் எம்புட்டோ கெடுதல் பண்ணி இருக்கான். ஆனா நான் அவனை சரியானவன்னு சொல்லல. அவனை சரி பண்ணணும்னு தானே உன்கிட்ட உதவி கேட்டேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்படி பண்ணிப்புட்டியாத்தா? அது மட்டும் கிடையாதுமா, நான் கொண்டு போன சாம்பிள ஒருத்தரும் சாப்பிட்டு கூட பார்க்கல. சாப்பிட்டு பார்க்காம என்ன அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கா. ஒரு வார்த்தை. அத்தை, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்களேன். சமைச்சு சாப்பாடு கொண்டு வந்தாரு, சரி. அது கொண்டு வந்த இவரு எப்படி வந்தாருன்னு தெரியுமா? ஸ்கூல்ல 4 படிச்ச வாத்தியாருங்க இருக்க இடத்துல நல்லா குடிச்சிட்டு வந்தாரு. அதான பார்த்தேன். குடிச்சவங்க ஸ்கூல் வாசல மிதிக்கவே பயப்படுவாங்க. இவங்க என்னடான்னா தைரியமா சாப்பாடு எடுத்துட்டு கான்ட்ராக்ட் வாங்க வந்திருக்காங்க. முதல் நாள் கான்ட்ராக்ட் வாங்க வரும்போதே இப்படி குடிச்சிட்டு வந்தா இவங்களை நம்பி எப்படி கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க அத்தை. நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? கொண்டு வந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டாச்சு பாத்துக்கலாம்ல. அத என்னன்னு கூட பார்க்காம குறை சொல்லி 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தி அமைச்சிருக்கேன். சாப்பாடு எப்படி இருந்ததுங்கிறது அடுத்த விஷயம். அத கொண்டு வர ஆள் தகுதியான ஆளா இருக்கணும். அது புள்ளைங்க படிக்கிற இடம். உங்களை மாதிரி குடிக்க வரவங்களா உள்ள வர்றது தப்பு. ஏடா புடியார பயல, தப்ப நீ பண்ணிட்டு புள்ளைய குறை சொல்ற? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடா? படிக்கிற பிள்ளைக்கு சாப்பாடு போடுற நீயே குடிச்சிட்டு வந்து அந்த வேலையை பண்ணா அங்க ஏதாவது தப்பு நடந்தா என்ன ஆகுறதுடா? அந்த பிள்ளைகளுக்கு பெத்தவங்களுக்கு யாரா பதில் சொல்றது? இவனுக்கு சப்போர்ட் பண்ண அமுதாட்ட பேசிக்கிட்டு இருக்கிய. இவன்லாம் என்னைக்கு திருந்துவானே தெரிய மாட்டேது. அமுதா, நீ போகாதா? போகாதா? வெட்டி போய் கூட பேசிக்கிட்டு. மா, அவ போய் சொல்றாமா? ஏண்டா இப்பதான் குடிச்சிட்டு வந்தா என்னன்னு கேட்ட, இப்ப குடிக்கலன்னு சொல்ற? தப்ப நீ பண்ணிட்டு என் மருமக மேல குறை சொல்லாத. உன் வாழ்க்கைய எப்படியாவது சரி பண்ணிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே. ஓஹோ, எனக்கு நீ புத்திமதி சொல்ற? சும்மாவே அவளுக்கு ஆட்டம் தாங்காது. இப்ப அவ வேற லெவலுக்கு வர போயிட்டால. இனி அவ யார் பேச்சும் கேட்க மாட்டாமா. அவ என்ன சொல்றாளோ அதுதானே நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. மருமகன்னு தூக்கி தலையில வச்சு ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா இப்ப பாரு, நீ சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தை அவ கேட்டாளா? கேட்கல. இப்ப அவ அதிகாரத்துக்கு வர வந்துட்டு இருக்கா.
இன்னும் என்னெல்லாம் ஆட்டம் காட்ட போறான்னு எனக்கு தெரியல. நல்லா அனுபவிப்பீங்க. ஏக்கா நாய் வாயில நிமித்தனை நினைக்கிறிய, அது முடியுமா? ஓ, அவனெல்லாம் திருத்தவே முடியாது. ஓக்கா, அவனை நினைச்சு புலம்பிட்டுலாம் இருக்காத. என்ன அமுதா சோகமா இருக்க? வடிவேல் பையன் எப்படி பேசிட்டு போறான்னு நினைச்சு வருத்தப்படுறியா? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் என்னைக்குதான் சரியா யோசிச்சிருக்கான். எப்பவுமே அவன் தப்பு தப்பா தான் யோசிப்பான். அவன் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவங்க மட்டும் கோவப்பட்டு பேசியிருந்தா நான் இம்புட்டு கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். அவங்க எப்பவுமே முரட்டுத்தனமா பண்றவக. நான் சொல்ற எதையுமே கேட்டிருக்க மாட்டாக. அவங்க நினைச்சதை தான் பண்ணணும்னு நினைப்பாக. அவங்க அப்படி பேசினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அத்தையும் என்ன தப்பா நினைச்சிட்டாங்களே, அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தை என்கிட்ட வந்து அவங்களுக்காக தான் அதை கேட்டாக. நான் பண்ணி கொடுக்கலன்னு அவங்க என் மேல கோவப்பட்டு பேசினதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா அவன் மேல இருக்க பாசத்துலதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. அவனும் முன்ன மாதிரி இல்லாம இப்ப கொஞ்சம் மாறி இருக்கான். மாறி இருக்கானா இல்ல மாறின மாதிரி நடிக்கிறானான்னு தெரியல. அவன் மேல சரியா பாசத்தை காட்டாததால அவன் இப்படி மாறிட்டான்னு அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இப்ப திரும்பவும் தப்பு பண்ணி அவன் தப்பானவன் ஆயிடக்கூடாதுன்னு அவன் மேல பாசத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனும் அத காரணம் காட்டிதான் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் அவனுக்கு ஒண்ணு கிடைக்கலன்னதும் அம்மாக்கு சின்னதா ஏமாத்தமாகி அது உன் மேல சின்ன கோவமா மாறிடுச்சு. மத்தபடி அவங்க எதுக்கு உன்னை தப்பா நினைக்க போறாங்க? நான் இந்த குடும்பத்துக்காக தான் அம்புட்டும் பண்ணிட்டு இருக்கேன். அது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவங்க என்ன தப்பா நினைக்கிறது தான். அமுதா, நீ இந்த குடும்பத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறது இதெல்லாம் நீ சொல்லிதான் தெரியணுமா? அது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, சுத்தப்பட்ட ஊருக்கே நல்லா தெரியும். நீ எந்த நிலைமையில இந்த வீட்டுக்கு வந்த, நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, அது எல்லாமே யாராலன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அத நீ சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. நான் உன்னை புரிஞ்சுக்காம வேற யாரு புரிஞ்சுப்பா? அத்தையும் என்ன அம்புட்டு புரிஞ்சு நடந்துக்கிறவங்க தான். ஆனா இப்ப என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே, அதான் யார நம்புறதுன்னே தெரியல. ரொம்ப பயமா இருக்குங்க. ஏன் அமுதாக்கு பயமா? அப்படி ஒண்ணு இருக்கா? நான் வேற உன்னை பெரிய தைரியசாலின்னு நினைச்சேன். எம்புட்டு பெரிய வீரனா இருந்தாலும் அவனுக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அது காயப்பட்ட அவனுக்கும் வலிக்கும், கண்ணீரும் வரும்ல. அமுதா, இப்ப நீ எதுக்கு அழற? அமுதா, அமுதா, இப்போ அழுகையை நிப்பாட்ட போறியா இல்லையா? அமுதா, நான் யாருன்னு தெரியுது இல்ல? வாத்தியாரு, நான் மட்டும் பெரும்ப கையில எடுத்த பிச்சு புடுவேன், பிச்சு. எடுக்கவா? பெரும்ப எடுக்கவா? அழுகையை நிப்பாட்ட போறியா இல்லையா? சரி, கண்ணத்தோட கண்ணை தொடங்கிறல்ல. இப்ப கொஞ்சம் சிரிய, கொஞ்சம் சிரிய, கொஞ்சம் சிரிய. இப்பதான் பார்க்க அழகா இருக்கு. ஆமா, இப்ப என்ன சொன்னீங்க? பிச்சு புடுவேன் பிச்சா? நான் யார் தெரியுமா? யாரு? கரஸ்பாண்டன்ட். சரிங்க மேடம். வாத்திக்கே பாடம் எடுக்கிறவ என்னைய மிரட்டுதியலா?